ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி நம்ம இங்கிலீஷ் கிராமர் 10th ஸ்டாண்டர்டில் இருக்கக்கூடிய இங்கிலீஷ் கிராமர் டென்சஸ் பார்க்க போகிறோம். அதில் சிம்பிள் ப்ரெசன்ட் அண்டு ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, எத்தனை டென்சஸ் மொத்தம் இருக்குது இங்கிலீஷில்? ஸோ 12 டென்சஸ் இருக்குது. 12 டென்சஸ் ஆர் தேர் இன் இங்கிலீஷ். ஸோ பாஸ்ட், ப்ரெசன்ட், ஃப்யூச்சர், கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் அப்படின்ட்டு நம்ம 3 காலங்களை பிரிக்கிறோம். அப்போ ஃபஸ்ட் பார்த்தீங்கன்னா சிம்பிள் பாஸ்ட், சிம்பிள் ப்ரெசன்ட், சிம்பிள் ஃப்யூச்சர். ஸோ 3. ஓகே, இப்போ ஒன்றுத்துக்கு ஒரு எக்ஸாம்பிள் நம்ம பார்க்க போகிறோம். ஐ ஸ்டடிட் இங்கிலீஷ் அப்படின்னா அது சிம்பிள் பாஸ்ட். ஐ ஸ்டடி இங்கிலீஷ் அப்படின்னா அது சிம்பிள் ப்ரெசன்ட். ஐ வில் ஸ்டடி இங்கிலீஷ் அப்படின்னா அது சிம்பிள் ஃப்யூச்சர். புரிஞ்சிச்சா? குட். இப்போ அதன் பிறகு பாஸ்ட் டென்ஸை இன்னும் கிளாஸிஃபிகேஷன் பண்ணுறோம். ஸோ பாஸ்ட் பர்ஃபெக்ட், ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட், ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட். ஸோ 3 நம்ம திருப்பி கிளாஸிஃபிகேஷன் பண்ணியிருக்கோம். அப்போ பாஸ்ட் பர்ஃபெக்ட் எக்ஸாம்பிள் ஐ ஹேட் ஸ்டடிட் இங்கிலீஷ். அதேமாதிரி ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட்டுக்கு ஒரு எக்ஸாம்பிள் ஐ ஹாவ் ஸ்டடிட் இங்கிலீஷ். ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட்டுக்கு ஒரு எக்ஸாம்பிள் ஐ வில் ஹாவ் ஸ்டடிட் இங்கிலீஷ். ஓகேவா? ஸோ இது ஒரு எக்ஸாம்பிள். ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா திருப்பி அகெயின் வி ஆர் கிளாஸிஃபைங் பாஸ்ட் கண்டினியூஸ், ப்ரெசன்ட் கண்டினியூஸ், ஃப்யூச்சர் கண்டினியூஸ். ஓகே, திருப்பி அதை நம்ம கிளாஸிஃபிகேஷன் பண்ணியிருக்கோம். ஸோ நல்லா புரிஞ்சுக்கணும். ஓகே, இப்போ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன் பாருங்கள். ஐ வாஸ் ஸ்டடியிங் இங்கிலீஷ். கண்டினியூஸ் டென்ஸில் நம்ம சொல்கிறோம், பாஸ்ட்டில் கண்டினியூஸில் சொல்கிறோம், ப்ரெசன்ட் கண்டினியூஸில் சொல்கிறோம். அடுத்தது ஐ ஆம் ஸ்டடியிங் இங்கிலீஷ். இது ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஃப்யூச்சரில் எதிர்காலத்தில் ஸோ ஐ வில் பி ஸ்டடியிங் இங்கிலீஷ். எதிர்காலத்தில் தொடர்ந்து நடக்கக்கூடிய ஒரு ஆக்ஷன். ஓகே, ஸோ இதை தான் நம்ம டென்சஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, அதில் திருப்பி நம்ம கிளாஸிஃபிகேஷன் பண்ணியிருக்கோம். ஸோ பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ், ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ், ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் அப்படின்னு சொல்லிட்டு கிளாஸிஃபிகேஷன் பண்ணியிருக்கோம். ஓகே ரைட். இப்போ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள், பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸுக்கு ஒரு எக்ஸாம்பிள். ஓகே, ஸோ என்ன எக்ஸாம்பிள் இதெல்லாம் ஏற்கனவே நம்ம சொன்ன அதே எக்ஸாம்பிள்ஸ் கொஞ்சம் மாடிஃபிகேஷன் பண்ணி ஐ ஹேட் பீன் ஸ்டடியிங் இங்கிலீஷ். ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸுக்கு ஒரு எக்ஸாம்பிள் ஐ ஹாவ் பீன் ஸ்டடியிங் இங்கிலீஷ். ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸுக்கு ஒரு எக்ஸாம்பிள் ஐ வில் ஹாவ் பீன் ஸ்டடியிங் இங்கிலீஷ். ஓகே, ஸோ அதனால் டிஃப்ரென்ஸ் வந்து நம்ம இன்னும் அடுத்து போக போக நம்ம இன்னும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சிம்பிள் ப்ரெசன்ட். ஸோ சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் அதனுடைய யூசேஜ் என்ன, அதுக்கு அஃபர்மேட்டிவில் எப்படி இருக்கும், நெகட்டிவில் எப்படி இருக்கும், இன்ட்ராகேட்டிவில் எப்படி இருக்குன்றதை பார்க்க போகிறோம். அதுக்கு டைம் எக்ஸ்ப்ரெஷன்ஸ், அதாவது கீவேர்ட்ஸ் என்னென்னலாம் உண்டு, சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸுக்கு என்னென்ன கீவேர்ட்ஸ் வந்து நம்ம பயன்படுத்துவோம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ டு பி, ஸோ நான் டாக்டராக மாறுவேன் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அதுக்கு சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். அது என்ன ஃபார்மேட்டில் இருக்கும் அப்படின்னா சப்ஜெக்ட் ப்ளஸ் ஆம் அல்லது இஸ் அல்லது ஆர். ஓகே, ஸோ ஹீ இஸ் எ டாக்டர். ஸோ சப்ஜெக்ட் கூட வெறும் வெர்பு மட்டுமே சேர்ந்து கூட வரலாம், அதுவும் சிம்பிள் ப்ரெசன்ட் தான். சப்ஜெக்ட் ப்ளஸ் வேர்ப். ஐ லைக் டீ. ஓகே, இதே நெகட்டிவாக நம்ம சொன்னோம் அப்படின்னா ஸோ அதுக்கு வந்து என்ன ஃபார்மேட்டில் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சப்ஜெக்ட் ப்ளஸ் ஓகே ஆம் அல்லது இஸ் அல்லது ஆர் ப்ளஸ் நாட். ஹீ இஸ் நாட் எ டாக்டர். ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா சப்ஜெக்ட் ப்ளஸ் டோன்ட் அல்லது டசன்ட் ப்ளஸ் வெர்பு வரும். ஐ டோன்ட் லைக் டீ. ஓகே, இது வந்து நெகட்டிவ் சென்டென்ஸ். இதே பார்த்தீங்கன்னா இன்டராகேட்டிவ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, ஆம் ஐ எ டாக்டர் அப்படின்னா அது வந்து இன்டராகேட்டிவ் சென்டென்ஸ். ஆம் அல்லது ஈஸ் அல்லது ஆர் ப்ளஸ் சப்ஜெக்ட். சப்ஜெக்ட் வந்து கடைசியில் வரணும். இஸ் ஹீ எ டாக்டர் அப்படின்னு சொன்னோம்னா. ஓகே, இப்போ இதுவே பார்த்தீங்கன்னா வெர்பு சப்ஜெக்ட் ப்ளஸ் வேர்ப் டூ ஆர் டஸ் ப்ளஸ் சப்ஜெக்ட் ப்ளஸ் வேர்ப். டு யூ லைக் டீ அப்படின்னா அதுவும்
சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் தான். ஓகே, பட் இதெல்லாம் இன்ட்ராகேட்டிவ்ஸில் இது வந்திருக்கு. இப்போ இதனுடைய யூசேஜ் என்ன, பட் அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள், ஸோ அதே மாதிரி அதனுடைய டைம் எக்ஸ்ப்ரெஷன்ஸ் என்னன்றதை நம்ம பார்க்க போகிறோம். இப்போ ஜென்ரல் ட்ரூத்தை வந்து நம்ம எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸை தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். த சன் ரைசஸ் இன் த ஈஸ்ட். ஓகே, சூரியன் எப்பவும் கிழக்க தான் உதிக்கும். ஓகேவா. ஹேபிட்ஸ், டெய்லி ஹேபிட்ஸ். ஐ ப்ளே பேட்மிண்டன் எவ்ரி டியூஸ்டே. ஓகே, எவ்ரி டியூஸ்டே நான் வந்து பேட்மிண்டன் விளாடுவேன். இது வந்து ஹேபிட். ஃப்யூச்சர் டைம் டேபிள்ஸ், எதிர்காலத்தில் நடக்கக்கூடிய ஒரு கரெக்டான நடக்கக்கூடிய டைம் டேபிள். அவர் ட்ரெயின் லீவ்ஸ் அட் 9 AM. ஸோ இது வந்து கண்டிப்பாக நடக்கக்கூடியது. ஃப்யூச்சர் ஆஃப்டர், வென், அன்டில், இதுக்கு முன்னாடிலாம் வந்துச்சுன்னா அதுக்கும் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் தான் யூஸ் பண்ணும். ஐ ஓன்ட் கோ அவுட் அன்டில் இட் ஸ்டாப்ஸ் ரெய்னிங். ஓகே, இதுக்கும் நம்ம சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் தான் யூஸ் பண்ணுவோம். அதேமாதிரி பர்மனன்ட் சுச்சுவேஷன்ஸ். ஹி ஒர்க்ஸ் இன் எ பேங்க். பேங்க்கில் அவன் ஒர்க் பண்ணுறான் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அதுக்கும் நம்ம சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் யூஸ் பண்ணுறோம். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா நியூஸ் பேப்பர் ஹெட்லைன்ஸுக்கு, ஸோ மேன் என்டர்ஸ் ஸ்பேஸ் அப்படின்னா அதுக்கும் நம்ம சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் தான் யூஸ் பண்ணுவோம். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா வித் நான் ப்ரோக்ரஸிவ் ஆக்ஷன்ஸ், ஐ பிலீவ் தட் யூ ஆர் இன்னோசன்ட். ஓகே, நான் ப்ரோக்ரஸிவ் ஆக்ஷன்ஸ்க்கும் நம்ம சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் பயன்படுத்துகிறோம். அதேமாதிரி when telling ஸ்டோரிஸ், கதை சொல்கிறோம் அப்படின்னா அதுக்கு நம்ம ப்ரெசன்ட் டென்ஸில் சிம்பிள் ப்ரெசன்ட்டில் தான் சொல்லணும். சடன்லி த விண்டோ ஓப்பன்ஸ் அண்ட் எ மாஸ்க்டு மேன் என்டர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அப்படின்னா இதெல்லாம் ஸ்டோரி, நரேட்டிங் ஸ்டோரி. வி ஆர் யூஸிங் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ். ஃபார் கிவிங் டைரக்ஷன்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், ஸோ ஒரு சில டைரக்ஷன்ஸை நம்ம சொல்லும்போது, இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கும்போது, ஸோ நம்ம சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் பயன்படுத்துகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யூ பிரேக் த எக்ஸ் அண்ட் விஸ்க் வித் த வாட்டர். ஓகே, இதுக்கு நம்ம சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸு பயன்படுத்துகிறோம். ஸோ டைரக்ஷன், இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்க்கு நம்ம பயன்படுத்துகிறோம். ஸோ இது என்னென்னலாம் நம்ம டைம் எக்ஸ்பிரஷன், அதாவது கீவேர்ட்ஸ். திஸ் ஈவினிங், அட் 11 AM. ஓகே, வென், அன்டில், as soon as, twice a month, every Tuesday, sometimes. ஸோ இந்த மாதிரி எக்ஸெட்ரா இன்னும் நிறைய இருக்குது. ஸோ இந்த மாதிரி இருந்துச்சுன்னா இதெல்லாமே நம்ம சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, நெக்ஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ். ஸோ ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ்னால் நிகழ்காலத்தில் ஒரு ஆக்ஷன் தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருந்துச்சுன்னா அதை நம்ம ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ்னு சொல்லுவோம். இதுவும் நம்ம அஃபர்மேட்டிவில் சொல்லலாம். அஃபர்மேட்டிவ், நெகட்டிவ் அண்ட் இன்ட்ராகேட்டிவ்ன்ட்டு இருக்குது. அப்போ அஃபர்மேட்டிவில் பார்த்தீங்கன்னா சப்ஜெக்ட் ப்ளஸ் ஆம் அல்லது இஸ் அல்லது ஆர், அது கூட வெர்பு ஐஎன்ஜி சேர்ந்து வரணும். ஷீ இஸ் குக்கிங், இது வந்து அஃபர்மேட்டிவ் சென்டென்ஸ். இதே நெகட்டிவில் எப்படி சொல்லலாம்? சப்ஜெக்ட் ப்ளஸ் ஆம் அல்லது இஸ் அல்லது ஆர் ப்ளஸ் நாட் ப்ளஸ் வெர்ப் ஐஎன்ஜி. ஓகே, ஷீ இஸ் நாட் குக்கிங். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ். இதே இன்ட்ராகேட்டிவில் நம்ம சொல்ல முடியும். ஸோ இன்ட்ராகேட்டிவில் எப்படி சொல்கிறது? ஓகே, இன்ட்ராகேட்டிவில் சொல்லணும் அப்படின்னா சப்ஜெக்ட் வந்து கடைசியில் வரணும். ஆம் அல்லது இஸ் அல்லது ஆர் ப்ளஸ் சப்ஜெக்ட் ப்ளஸ் verb ing. is she cooking? ஓகே, அவள் சமைச்சிக்கிட்டு இருக்காளா அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா அதுவும் ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் தான். இப்போ இதுக்கு அதனோட யூசேஜ் என்னன்னு நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள், அதுக்கு டைம் எக்ஸ்ப்ரெஷன்ஸ் பார்க்க போகிறோம். டைம் எக்ஸ்ப்ரெஷன்ஸ்னால் நீங்கள் மைண்டில் வச்சுக்க வேண்டியது கீவேர்ட்ஸ் அப்படின்னு ஞாபகத்தில் வச்சுக்கணும். ஓகே, யூசேஜ் பார்த்தீங்கன்னா ஆக்ஷன் ஹேப்பனிங் நவ், இப்போ தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்கக்கூடிய ஆக்ஷன். ஸோ ஜிம் இஸ் வாட்சிங் டெலிவிஷன் அட் த மொமெண்ட், இப்போ வந்து அவன் டெலிவிஷன் பார்த்துட்டு இருக்கான். இதுக்கு என்ன கீவேர்ட்ஸ் சொல்லலாம்? நவ், அட் த மொமெண்ட், கரண்ட்லி, இது எல்லாமே டைம் எக்ஸ்ப்ரெஷன்ஸ். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா டெம்பரவரி சுச்சுவேஷன்ஸ். ஓகே, நிலையில்லாத சுச்சுவேஷன்ஸ் சொல்லலாம். ஓகே, ஐ ஆம் ஸ்டடியிங் வித் எ ஃப்ரெண்ட் ஃபார் எ ஃபியூ டேஸ். ஓகே, நான் என்னோடய ஃப்ரெண்டோட சில நாள் படிச்சுக்கிட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்லணும். அட் த மொமெண்ட், தீஸ் டேஸ், ஃபார் எ ஃபியூ டேஸ், இது எல்லாமே கீவேர்ட்ஸ். ஸோ நெக்ஸ்ட் ஒன், ஸோ அனாயிங் ஹேபிட்ஸ். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், தட் சைல்ட் இஸ் ஆல்வேஸ் க்ரையிங் ஃபார் நோ குட் ரீசன். காரணமே இல்லாமல் அந்த குழந்தை அழுதுகிட்டே இருக்குதுன்னு சொல்கிறோம் இல்லையா, அதுக்கு நம்ம ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸை பயன்படுத்தும். ஆல்வேஸ், ஃபார் எவர், கான்ஸ்டன்ட்லி, இது எல்லாமே டைம் எக்ஸ்ப்ரெஷன்ஸ். அடுத்து பார்த்தீங்கன்னா சேஞ்சிங் சுச்சுவேஷன்ஸ். சேஞ்சிங் சுச்சுவேஷன்ஸ்க்கு ஒரு எக்ஸாம்பிள்,
her health is improving by leaps and bounds. ஓகே, அதாவது லிட்டில் பை லிட்டில், ஓகே, லிட்டில் பை லிட்டில் அல்லது கிராஜுவலி, இது எல்லாமே அதனுடைய கீவேர்ட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். சேஞ்சிங் சுச்சுவேஷனுடைய கீவேர்ட்ஸ்ன்னு சொல்லலாம். அடுத்தது டெஃபினைட் ஃப்யூச்சர் பிளான்ஸ். ஸோ கண்டிப்பாக நடக்க போகுது ஃப்யூச்சரில் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, எக்ஸாம்பிள், ஐ ஆம் டேக்கிங் மை ஃப்ரெஞ்ச் கிளாஸ் ஆன் டியூஸ்டே. ஓகே, இதுக்கு என்ன கீவேர்ட்ஸ் சொல்லலாம் அப்படின்னா டு நைட், லேட்டர், திஸ் வீக்கெண்ட், இது எல்லாமே டைம் எக்ஸ்ப்ரெஷன்ஸ். அப்போ இது நீங்கள் டென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் ரொம்ப முக்கியமானது இப்போ நம்ம பார்த்தது. ஸோ இன்னும் மீதி இருக்கிறத நம்ம அடுத்த யூனிட்டில் பார்க்க போகிறோம். ஸோ தேங்க்யூ வெரி மச்.